Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 கணித பிரகாஷ் second chapter power play பார்க்க போறோம். இப்போ இந்த chapter நம்ம full and full பாத்தீங்கன்னா multiplication பத்தி பார்க்க போறோம். What is exponents and what is power இதெல்லாம் பார்க்க போறோம். And இங்க first என்ன கொடுத்திருக்காங்க experiencing the power play. இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்பவே முடியல but it's real. என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். An impossible venture. Take a sheet of paper as large a sheet as you can find. Fold it once, fold it again and again. How many times can you fold it over and over? இப்போ ஒரு பேப்பர் ஷீட் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஃபோல்ட் பண்ண எத்தனை முறை நீங்க அதை ஃபோல்ட் பண்ண முடியும்? ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 or 10 ஃபோல்ட்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் பேப்பர் திக் ஆயிடும். We cannot fold it. SO says, I heard that a sheet of paper can't be folded more than 7 times. Roxy replies, what if you use a thinner paper like a newspaper or tissue paper? Try it with different types of paper and see what happens. So எஸ்தர் சொல்றாங்க ஒரு பேப்பரை வந்து 7 முறைக்கு மேல ஃபோல்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராக்ஸி சொல்றாங்க நீங்க தின் பேப்பர் எடுத்துக்கோங்க, லைக் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி தின் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா you can do many fold in that அப்படின்னு சொல்றாங்க. If you can fold a paper 46 times, it will so thick that it can reach the moon. ஒரு பேப்பரை வந்து நம்ம 46 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணோம்னா அந்த பேப்பரோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீச் பண்ற அளவுக்கு இருக்கும், லென்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. What? That's crazy. Just 46 times. You must have ignored several zeros after 46. Well, why don't you find out ourselves? ஸோ இது கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சேம் வே S2 அண்ட் ராக்ஸிக்கும் இதே தான் இருக்கு. என்ன நீங்க ஏதாவது ஜீரோ மறந்துட்டீங்களா? 46க்கு அப்புறம் ஏதாவது ஜீரோ வேல்யூ ஆட் பண்ணலையா? இது வந்து நம்பவே முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Say you can fold a sheet of paper as many times as you wish. What would its thickness be after 34? Make a guess. இப்போ ஒரு பேப்பர் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 30 ஃபோல்டுக்கு அப்புறம் அதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ண முடியுமா கேட்குறாங்க. ஸோ நம்மளால கெஸ் பண்ண முடியும், நம்ம அது வந்து பண்ணது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 ஃபோல்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 30ல நம்ம ட்ரை பண்ணதில்ல. அது திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி ஒரு 1 ஃபுட் அளவு இருக்கலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Let us find out how thick a sheet of paper will be after 46 folds. Assume that the thickness of the sheet is 0.001 centimeter. இப்போ ஒரு ரொம்ப தின் ஷீட் எடுத்திருக்காங்க. 0.001 சென்டிமீட்டர் திக்னஸ் அளவு ஷீட் எடுத்திருக்காங்க, பேப்பர் ஷீட்டை. அதை வந்து 46 ஃபோல்ட் பண்ணும் போது அது எவ்வளோ சைஸ் இருக்கு? இது ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. The following table lists the thickness after each fold. Observe that the thickness doubles after each fold. இங்க வந்து அந்த ஃபோல்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு, செகண்ட், தேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர் எவ்வளோ இருக்கு? 0.001 இருக்கு பேப்பரோட சைஸ். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணும் போது இந்த அளவு டபுள் ஆயிடும். அப்போ இது 2ஆ மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணும் போது ஸோ எடுத்தோடனே நீங்க ஃபோல்ட் பண்ணி மெஷர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்திருக்காங்க, 0.001 சென்டிமீட்டர் அளவு இருக்கு. அது ஃபோல்டு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதோட அளவு வந்து டபுள் ஆயிடும். இப்போ செகண்ட் ஃபோல்ட் என்ன ஆகும்னா இந்த 2 டபுள் ஆகி 4ஆ மாறும். தேர்ட் ஃபோல்ட்ல 4 டபுள் ஆகும், 8ஆ மாறும். ஃபோர்த் ஃபோல்ட்ல 8 வந்து 16. இந்த மாதிரி டபுள் ஆகி 17th ஃபோல்ட்ல வந்து அது 131 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துடும். We use the sign equal to indicate approximately equal to. After 10 folds the thickness is just 1 centimeter. After 17 folds the thickness is about 131 centimeter, a little more than 4 feet. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10 foldsல வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, 1 சென்டிமீட்டர் அளவு வந்திருக்கு 10 foldsல. 17 folds என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 feet அளவு வந்திருக்கு. ஸோ 1.31ன்றது மீட்டர், சென்டிமீட்டர் வந்து 131 சென்டிமீட்டர். ஸோ 1.31 மீட்டர் வந்து ஈக்குவல் டு 4 feet. Now what do you think the thickness would be after 30 folds, 45 folds? Make a guess. இப்போ 17 foldsலயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மீட்டர் அளவு வந்திருக்கு. அப்போ 30 foldsலயும் 45 folds எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18 ஃபோல்ட்ல பார்த்தீங்கன்னா 262 சென்டிமீட்டர் இருக்கு, 19ல வந்து இவ்வளோ இருக்கு, 20ல எவ்வளோ இருக்கு, அண்ட் 21 நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ 21 ஃபோல்ட்ல பார்த்தீங்கன்னா 20.8 மீட்டர். ஸோ இது வந்து டபுள் ஆயிடும் இந்த வேல்யூ. ஸோ 22க்கு இந்த வேல்யூ வரும், 23க்கு இது வரும், 24க்கு இது வரும், 25க்கு இவ்வளோ மீட்டர் வரும், அண்ட் 26ல 670 மீட்டர் வரும். After 26 folds, the thickness is approximately 670 meter.
Burj Khalifa in Dubai, the tallest building in the world, is 830 meter tall. Worldலயே இருக்கிற tallest building. So இந்த Burj Khalifa building வந்து 830 meter அளவு இருக்கு. இப்போ 26 floorல வந்து almost பாத்தீங்கன்னா இது கிட்ட வந்துருச்சு. So 670 meter கிட்ட இருக்கு. இப்போ next 27 floorல வந்து 1.3 kilometer வந்துரும். 28ல வந்து இது டபுள் ஆயிட்டா 2.6 கிலோமீட்டர், 29ல 5.2, 30ல வந்து 10.7 கிலோமீட்டர். அப்பா இவ்வளோ ஹைட்டு. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, பேப்பர் வச்சு இவ்வளோ கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது படிக்கிறோம், ரொம்ப வந்து பிரமிப்பா இருக்கு. After 34, the thickness of the paper is about 10.7 kilometer, the typical height at which planes fly. ஏரோப்ளேன்லாம் பறக்குது இல்லையா, நம்ம ஆச்சரியமா பார்ப்போம். அந்த ஹைட்டே வந்து 10.7 கிலோமீட்டர் அளவு இருக்கும். So 34ல பாத்தீங்கன்னா பேப்பரோட ஹைட் வந்து அந்த அளவுக்கு வந்துரும், thickness வந்து அந்த அளவுக்கு வந்துரும். The deepest point discovered in the oceans in the Mariana Trench with the depth of 11 kilometer. So பூமிக்கு மேல பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் பறக்குற அளவு வந்துரும் 10.7 கிலோமீட்டர்ன்றது. பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னா கடலோட ஆழம் அடியில பாத்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் அளவு. இப்போ ட்ரென்ச் பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல வந்து அகழி சொல்லுவாங்க. சோ மரியானா ட்ரென்ச் வந்து ஒரு பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு. இப்போ அடுத்தது வந்து 45 வந்து it reaches this distance. So 3,50,617.6 km அளவுக்கு அது thickness ஆகுது. It might be hard to digest the fact after just 46 folds the thickness is more than 7 lakh kilometers. This is the power of multiplicative growth, also called exponential growth. Let us analyze the growth. We have seen that the thickness doubles after every fold. So இதுதான் வந்து multiplicative growth அப்படின்னு சொல்லுவாங்க, and also exponential growth. இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். and இங்க வந்து further வந்து டீடைல் கொடுத்திருக்காங்க இந்த fold பத்தி, எப்படி இது ரீச் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. so fold 4ல வந்து பாத்தீங்கன்னா it was 0.016 cm. அப்போ 5th fold என்ன ஆகும், இந்த அளவு வந்து டபுள் ஆயிடும், 32 மாறிடும். அதே வந்து 9th fold என்ன இருக்கு, 0.51 cm. 10th fold என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து டபுள் ஆயிடும். so into 2 we get this value 1.024 cm. Notice the change in thickness after 2 folds. By how much does it increase? After any 3 folds, the thickness increases 8 times. Check if that is true. Similarly, from any point, the thickness after 10 folds increases by 1024 times. 2 multiplied itself 10 times as shown in the table below. இப்போ 7 lakhs kilometer நமக்கு கிடைச்சது 46 foldல. ஆனா இது எப்படி பாசிபிள் வந்து ரீசன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 0 to 10 folds. so 0 என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஓட பேப்பரோட திக்னஸ் என்னது 0.001. so இதுதான் வந்து ஸ்டார்டிங் 0ல இருந்தது திக்னஸ். அப்போ 10 folds பண்ணும்போது it becomes 1.024 மாறிடுச்சு. இப்போ இதுல நம்ம பேசிக் இது மைனஸ் பண்ணும்போது we get 1.023 centimeter times increased by. so எப்படி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, we are dividing this value 1.024 by 0.001 divide பண்ணும்போது 1024 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேப்பரோட thickness. இப்போ 10 to 20 folds பாத்தீங்கன்னா we are minusing எத்தனை thickness ஆயிருக்குன்னா 10.474. so இது எப்படி கிடைச்சதுன்னா இது வந்து 1.024 we are minusing with 10.485 meter. so thickness வந்து நமக்கு 10.474 meter thickness வந்துருச்சு. and எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இந்த 10.485 we are dividing by this value 1.024. அப்போ 1024 அளவுக்கு thickness ஆயிருக்கு. so same thickness வந்திருக்கு. இப்போ 20 to 30 foldsல வந்து இந்த வேல்யூ இந்த அளவுக்கு thickness வந்திருக்கு 10.726. இது வந்து thickness பாத்தீங்கன்னா again வந்து நமக்கு thickness வந்து 1024 அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. so next 30 to 40 foldsல வந்து இந்த அளவுக்கு thickness ஆயிருக்கு, same 1024 அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. so thickness வந்து every 10 countsல வந்து 1024 அளவு வந்து thickness வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. Exponential notation and operations. The initial thickness of the paper was 0.001 centimeter. Upon folding once, its thickness became 0.001 centimeter into 2. இப்போ பேப்பரோட ஃபர்ஸ்ட் திக்னஸ் என்னது 0.001. அப்போ ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது டபுள் ஆயிடுச்சு. அப்போ எப்படி கிடைச்சது அப்படின்னா 2. அப்போ இந்த வேல்யூ into 2 நம்ம பண்ணும்போது we get this 0.002 centimeter. Folding it twice, its thickness became. இப்போ செகண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணா நமக்கு இந்த அளவு கிடைச்சது. செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த அளவு, இந்த மெஷர்மென்ட் into 2. அப்போ
0.001 into 2 into 2. First இங்க 2ல பண்ணிருக்கோம். Second time 2. அப்போ இங்க 2 வந்துரும். 2 into 2. Value என்ன வந்தது? 0.004 centimeter thickness வந்துருச்சு. Or 0.001 centimeter into இந்த 2 நம்ம இப்படி எழுதலாம். So 2 into 2க்கு பதிலா we can put 2 square. Shortcutல எழுதலாம். Upon folding it thrice, the thickness became 0.001 centimeter into 2 into 2 into 2. இப்போ 3 times நம்ம fold பண்ணும்போது அந்த fold என்ன ஆகும்? டபுள் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ into 2 into 2 பண்ணதுல நம்ம என்ன பண்ணலாம்? 2 cube போட்டுக்கலாம். இங்க 3 டைம் வந்து 2. So அந்த அளவு வந்து டபுள் ஆகும் போது 3 times 2 வருது. So இது வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல we can put 2 cube இப்படி போடலாம். So வேல்யூ பாத்தீங்கன்னா 0.008 centimeter வந்துரும். When folded 4 times, இப்போ 4 times என்ன வரும்? 4 2 வரும். So இது நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வந்து we can write 2 to the power 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது 4 times 5 times 6 times அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த 2 ஓட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து எத்தனை 2 இருக்கோ நம்பர் ஆஃப் 2s நம்ம ஆட் பண்ணி ஷார்ட் ஃபார்ம்ல we can write like this 2 to the power of 7 அப்படின்னு எழுதலாம். We have seen that square numbers can be expressed as n square and cube numbers as n cube. இப்போ ஸ்கொயர் நம்பர்னா என்ன? ஒரு நம்பரை வந்து we are multiplying one more time with the number. இப்போ for example நான் 3 எடுத்துக்கிறேன். இப்போ 3 வந்து நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ this form a square number. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஷார்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா we can write like the 3 square எழுதலாம். So 2 times மல்டிப்ளை பண்ணா அது ஸ்கொயர் நம்பர் வரும். அதே நான் வந்து 3 times அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றேன். சேம் நம்பரை மல்டிப்ளைங் 3 timesனா அது எனக்கு கியூப் நம்பரா வந்துரும். அப்போ 3 கியூப் நம்பர் எழுதுவோம். இப்போ இங்க 3 நம்பர் தெரிஞ்ச நம்பர் போட்டுட்டோம். சப்போஸ் நம்பர் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா வந்து n square and n cube எழுதணும். So n square for square value, n cube for cube value. So n into n equal to n square, read as n squared or n raised to the power. So n squared பண்ணலாம் இல்லனா n raised to the power 2. இப்போ அதே வந்து cube number நம்ம என்ன சொல்லலாம்? n cube அப்படி சொல்லலாம். n raised to the power 3 அப்படி சொல்லலாம். இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1 3 க்கு நம்ம ஸ்கொயர் அண்ட் கியூப் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸி டேர்ம். பட் 4 5 10 எல்லாம் இருந்ததுன்னா we have to use these terms. So n raised to the power 4 or fourth power of n அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 இருக்கு பாருங்க. n 7 இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா n raised to the power 7 or 7th power of n. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். n 7, n 8, n 11, n 20 அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். In general we write n a to denote n multiplied by itself a times. So n வந்து நம்ம எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண தெரியாது. So தெரியாம இருக்கிறதுக்கு we can give the variable n a. அப்ப n வந்து a times வந்து மல்டிப்ளை பண்றோம். இங்க பாருங்க 5 raised to the power 4 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 5 வந்து we are multiplying 4 times அர்த்தம். இது சால்வ் பண்ணும்போது we get this answer 625. இங்க 5 இருக்கு. So 5 வந்து base value. அந்த நம்பரை we are multiplying. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றோமோ அது base value. ஆனா எத்தனை முறை மல்டிப்ளை பண்றோம்? அதுதான் வந்து power or exponent. So இந்த 4 தான் வந்து power or exponent அப்படி சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 வந்து we are multiplying the same number 10 times. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 raised to the power 10 அப்படி எழுதலாம். இது சால்வ் பண்ண வேல்யூ வந்து 1024. Remember the 1024 from earlier that meant that every 10 folds the thickness increased 1024 times. இப்போ நம்ம பேப்பர் ஃபோல்ட் பார்த்தோம்ல every 10 times fold பண்ண போதும் அது thickness வந்து 1024 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க? So இந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணிருக்காங்க. So 2 into 2 into 2 பண்ணும்போது அது thickness வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்போ நம்ம இங்க 5 to the power 4 நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? 4 டைப்பா சொல்லலாம் இந்த பவரை வந்து. 5 raised to the power 4 சொல்லலாம். இல்லனா 5 to the power 4 இல்லனா 5 power 4 ஷார்ட்டா இது சொல்லிக்கலாம். 5 power 4 or 4th power of 5 அப்படி சொல்லிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சம் கேட்டிருக்காங்க. Which expression describes the thickness of a sheet of paper after it is folded 10 times? The initial thickness is represented by the letter number V. So first நம்ம என்ன பார்த்தோம்? பேப்பர் thickness வந்து 0.001 centimeter பார்த்தோம். இங்க வந்து இதுக்கு பதிலா V அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த thickness வந்து V அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த பேப்பர் வந்து 10 times வந்து fold பண்றாங்க. So 10 times fold பண்றாங்க. அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So first time fold பண்ணும்போது அது என்னவா மாறுது? 2 into V இல்லையா? So டபுளா V ஆகுது. செகண்ட் fold என்ன ஆகுது? 2 into V.
தேர்ட் ஃபோல்ட் என்ன ஆகும்? ஸோ 2 into 2 into v மாறும். இப்போ 10th ஃபோல்ட் என்ன இருக்கும்? 2 raised to the power 10 into v. இதுதான் அதோட ஆன்சர். Some more examples of exponential notation. 4 into 4 into 4 equal to 4 cube equal to 64. இப்போ இதை ஷார்ட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா 4 cube, இதை சால்வ் பண்ண ஆன்சர் 64 வந்துடும். சேமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. 3 4 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? இந்த சைனை நம்ம போடணும். ஸோ மைனஸ் 4 கியூப் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 64 வரும். இப்போ இங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3a இருக்கு, 2b இருக்கு. இதை ஷார்ட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா a கியூப் b ஸ்கொயர் எழுதலாம். இது எப்படி ரீட் பண்ணோம், ப்ரொனவுன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா a கியூப்ட் b ஸ்கொயர்ட். ஸோ 3னால நம்ம கியூப்டு சொல்றோம், 2 இருக்கிறதால ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. a வந்து 2 டைம்ஸ் இருக்கு, b வந்து 4 இருக்கு பாருங்க. ஸோ 2 3 வந்து நமக்கு ஈஸியா சொல்லிடுறோம். 4 5ல வந்து கொஞ்சம் யோசிப்போம். இது எப்படி படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் b raised to the power 4. So b to the power 4 சொல்லலாம், இல்ல b raised to the power 4 அப்படின்னு சொல்லலாம். Remember that 4 plus 4 plus 4 equal to 3 into 4 equal to 12, whereas 4 into 4 into 4 equal to 4 cube equal to 64. இப்போ ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்றதுக்கும் மல்டிப்ளை பண்றதுக்கும் வேல்யூ வந்து மாறும். இங்க பாத்தீங்கன்னா 3 4 நம்ம ஆட் பண்றோம். அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா we are adding 4 for 3 times. அப்போ நமக்கு ஆன்சர் 12 வரும். இங்க பாருங்க மல்டிப்ளைங் 4 into 4 into 4 3 times வந்து மல்டிப்ளை பண்றோம். இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 64 வருது. Express the number 32,400 as a product of its prime factors and represent the prime factors in their exponential form. So 32,400 வந்து prime numberல வந்து 4 2 இருக்கு, 2 5 இருக்கு, 4 3 இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம் ஷார்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 4 2க்கு வந்து 2 raised to the power 4 எழுதலாம். 5 2 இருக்கு, அப்போ 5 ஸ்கொயர். அகைன் 3 வந்து 4 இருக்கு, அப்போ 3 raised to the power 4 அப்படின்னு எழுதலாம். What is minus 1 to the power 5? Is it positive or negative? What about minus 5? What about minus 1 raised to the power 56? இப்போ minus 1 ஓட பவர் 5 கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 56 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து 1 நம்ம எனி டைம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ 1 into 1 into 1 into 1 into 1 into 1 பார்த்தீங்கன்னா 1 into 1 1 1 into 1 1 1 into 1 1 1 into 1 1 1 into 1 1. ஸோ நம்ம 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், மைனஸ்ல இருக்கு பாருங்க. இங்க மைனஸ் இருந்ததுன்னா பவர் வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரும். பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வரும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் -1 எடுத்துக்கிறேன். -1 into -1 into -1 into -1 into -1. பாருங்க 1 into 1 பண்ணா நமக்கு 1 தான் வரும் ஆன்சர். ஆனா மைனஸ் சைன் பார்க்கலாம். ஸோ மைனஸ் into மைனஸ் பிளஸ், plus into minus minus, minus into minus plus, plus into minus minus. அப்போ நமக்கு -1 ஆன்சர் வரும். இப்போ அதே நம்ம ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம். -1 into -1. இப்போ பார்த்தீங்கன்னா 1 into 1 1 வரும், minus into minus plus, so +1 வரும். Is -2 to the power 4 equal to 16? Verify. இப்போ -2 இருக்குங்க, இங்க பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ 16 வருமான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ -2 into -2 into -2 into -2. இங்க நான் பிராக்கெட் தான் போட்டிருக்கேன், நடுவில் இன்டூ சைன் போடல. ஸோ பிராக்கெட்னாலே மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஸோ நம்ம 8 வந்தாச்சு. இந்த மாதிரி ஷார்ட் மெத்தட்ல எழுத கற்றுக்கிட்டா உங்களுக்கு சால்வ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். இப்போ 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் 16 வந்துருச்சு. இப்போ சைன்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து மைனஸ் இருக்கு பாருங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ 16. கரெக்ட் தானே? கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து எப்பவுமே ஈவன்ல இருந்ததுன்னா வேல்யூ, அதாவது மைனஸ் நம்பருக்கு நான் சொல்றேன், அதோட பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா வேல்யூ வந்து பாசிட்டிவா வரும். அது பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரும். வாட் இஸ் 0 ஸ்கொயர்? 0 raised to the power 5, 0 raised to the power n.
ஸோ இது வேல்யூ என்னவா இருக்கும்? 0 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 இன்டூ 0ன்னு அர்த்தம் இல்லையா? ஆன்சர் 0 தான் வரும். இப்போ 0 நம்ம 5 டைம்ஸ் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்? 5 டைம்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து 0 தான் வரும். 0 எடுத்த பவர் n வந்தால் நமக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ இங்கே பவர் கொடுக்கல. அப்போ என்னன்னா நம்ம எனி நம்பர் போட்டுக்கலாம். இப்போ I assume that I take 0, 6, 0 வந்து 3 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். n வேல்யூ வந்து 3 போட்டுக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் 0 தான் வரும். ஸோ 0 நம்ம பவர் பண்ணா அது வேல்யூ 0 தான் வரும். அதே மாதிரி 1 நம்ம பவர் பண்ணா அது வேல்யூ 1 தான் வரும். சப்போஸ் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருந்தால் மட்டும் அதோட சைன்ஸ் மாறும். That also depends on the power. இப்போ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஃபிகர் இட் அவுட் சால்வ்ஸ் பண்ணலாம். Meanwhile, subscribe my channel. Thanks for watching. Thank you.